வணக்கம் மக்களே, நான் கோயம்புத்தூர்லேருந்து பிரியா பேசுகிறேன். நான் புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த சேனல் பேர் பார்த்தீங்கன்னா பிரியாவின் கதை நேரம். இதில் கதைகள் எல்லாம் காதல், பயம், உண்மை சம்பவம், தெய்வீகம் இருந்த கதைகளாக இருக்க போகுது. நீங்கள் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கதைக்குள்ளே போகலாமா? என்னுடைய முதல் கதை எனக்கு மிகவும் பிடித்த என்னுடைய அப்பா சிவனை பற்றி தான். உங்கள் எல்லாருக்கும் திருவண்ணாமலை பற்றி தெரிஞ்சிருக்கும். இப்போது திருவண்ணாமலை கிரிவலத்தின் சிறப்பு. இந்த கதையில் திருவண்ணாமலை கிரிவலத்தோட சிறப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கோயம்புத்தூரில் ஒரு குடும்பம் வசித்து வந்தது. கணவன், மனைவி, அவர்களது 2 குழந்தைகள் வசித்து வந்தார்கள். வேலை, கல்வி என அவர்களது வாழ்க்கை பிஸியாக இருந்தாலும் அவர்கள் அடிக்கடி திருவண்ணாமலை செல்வது வழக்கம். அப்போது அவர்கள் எப்பொழுதும் போல கிரிவலம் செல்லும்போது மாலை இரவு கிரிவலம்தான் செல்வார்கள். ஆனால் இந்த தடவை காலை நேரம் பிரம்ம முகூர்த்த கிரிவலம் செல்லலாம் என்று திட்டமிட்டார்கள். அதேபோல் காலை 3:30 மணிக்கு மேல் கிரிவலம் நடக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் இதுவரை பார்க்காத அனுபவமாக இருந்தது இந்த கிரிவலம். திருவண்ணாமலை மெல்ல இருளில் தெரிந்தது. காற்றில் ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். கிரிவல பாதையில் எண்ணற்ற பக்தர்கள் ஓம் நம சிவாயா என்று சொல்லிக்கொண்டே சென்றார்கள். கிரிவல பாதையில் அவர்கள் 8 திசை லிங்கத்தையும் தரிசித்தார்கள். ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒவ்வொரு சக்தி. இந்திரலிங்கம் மன அமைதி, அக்னிலிங்கம் ஆற்றல், யமலிங்கம் பயநீக்கம். இப்படி ஒவ்வொரு லிங்கத்தையும் அந்த குடும்பம் அமைதியாக பிரார்த்தனை செய்து வந்தது. அவர்கள் நடக்க தொடங்கி 2-3 மணி நேரம் ஆகிவிட்டது. அப்போது சூரியன் உதயமாக ஆரம்பித்தது. அப்போது திருவண்ணாமலையை பார்த்தபோது அவளது கண்களில் கண்ணீர் வந்தது. இது பயணம் அல்ல, இது ஒரு இனம் புரியாத உணர்வு. அவர்கள் கிரிவலம் முடிந்த பிறகு அருணாச்சலேஸ்வரர் அவரை தரிசனம் செய்ய கோவிலுக்குள் சென்றார்கள். அங்கே போய் லிங்கத்தை பார்த்தவுடன் அவர்களுக்கு அவரிடம் எதுவும் கேட்க தோணவில்லை. கண்களை மூடி நின்றவர்கள் அப்போது அவர்களுக்கு ஒரு குரல் கேட்டது போல் அவர்கள் உணர்ந்தார்கள். அது என்னவென்றால், எல்லாம் நானே, நீயும் நானே என்று ஒரு குரல் கேட்டதை போல் உணர்ந்தார்கள். அந்த தரிசனம் அவர்கள் வாழ்க்கையை மாற்றியது. அவர்கள் மீண்டும் ஊருக்கு கிளம்பும்போது அந்த குடும்பம் கவலை மறந்து மன அமைதி அதிகரித்து இருந்தது. குடும்ப ஒற்றுமை வலுவானது. அப்போது அவள் சொன்னால், மாதம் மாதம் இங்கே வரணும் என்று. இப்பொழுது அந்த குடும்பத்திற்கு மாதத்திற்கு ஒரு முறை இங்கு வருவது வழக்கமாகவே மாறிவிட்டது. திருவண்ணாமலைக்கு செல்வது ஒரு பயணம் அல்ல, அது ஒரு இனம் புரியாத உணர்வு. இது என்னுடைய அனுபவம். உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.